உலகமெங்கும் சாண்டா கிளாஸ் சிறப்பு நிற அங்கியையே அணிந்துள்ளதற்கு காரணம் என்பது குறித்து இந்த காணொளியில் காணலாம். விரைவில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரவுள்ள நிலையில் தற்போதே அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளது. அதிலும் கிறிஸ்துமஸ் என்றாலே பலருக்கு நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்படும் சாண்டா கிளாஸ் தான். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கருதப்படும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. ஆரம்ப கால கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அதில் சாண்டா கிளாஸ் குறித்த எந்த விவரங்களும் இடம்பெறவில்லை. 4ஆம் நூற்றாண்டின் போது துருக்கியில் உள்ள மைரா என்ற இடத்தில் நிக்கோலஸ் என்ற கிறிஸ்தவ ஆயர் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் பண்டிகைகளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று ஏழைகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு உதவிகள் மற்றும் பரிசுகளை வழங்கி வந்துள்ளார். இதனால் இவர் புகழ் அந்த பகுதியில் பெருகியுள்ளது. நிக்கோலஸ் இறந்த பின்னர் நிக்கோலஸின் இந்த செயலை பின்பற்றி பலரும் பண்டிகைகளின் போது ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசுகளை வழங்கியுள்ளனர். இவர் இறந்த டிசம்பர் 6ஆம் தேதி ஐரோப்பாவின் பல பகுதிகளில் புனித நிக்கோலஸ் தினமாக கொண்டாடப்பட்டு அன்று குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்தவ ஆயராக இருந்த இவர் சிவப்பு, வெள்ளை நிற அங்கிகளை அணிந்ததால் புனித நிக்கோலஸ் தினத்தின் போது பலரும் அந்த நிறத்தில் உடைகளை அணிந்தனர். அதன் பின்னர் நிக்கோலஸ் கிறிஸ்துமஸ் தினத்தன்று பரிசுகளை கொடுப்பார் என்ற கதைகள் ஐரோப்பாவில் பிரபலமாகின. புனித நிக்கோலஸ் மரபு ஐரோப்பாவில் சின்டர் கிளாஸ் என்ற பெயரில் பரவிய நிலையில் இந்த வார்த்தை திரிந்தே சாண்டா கிளாஸ் என மாறியது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் என்றாலே சாண்டா கிளாஸ் வருவார் என்ற நிலை உருவானது. பின்னர் 1809ஆம் ஆண்டு வாஷிங்டன் இர்விங் என்பவர் செயின்ட் நிக்கோலஸின் கதையை சற்று மாற்றி புகைப்போக்கிகள் வழியாக பரிசுகளை கொண்டு வரும் ஒருவராக சித்தரித்தார். பின்னர் கிளமெண்ட் மூர் என்பவர் சாண்டாவை குள்ளமான கலைமான்கள் இழுக்கும் சறுக்கு வண்டியில் சவாரி செய்பவராக கதைகளை உருவாக்கினார். சாண்டா கிளாஸ் உலகம் முழுவதும் புகழ் பெற்றுள்ள நிலையில் அனைத்து இடங்களிலும் அவர் சிவப்பு நிற உடைகளையே அணிந்துள்ளார். 19ஆம் நூற்றாண்டு வரை சாண்டா கிளாஸ் பச்சை, நீலம், பழுப்பு, வெள்ளை நிற உடைகளையும் அணிந்திருந்தார். ஆனால் தற்போது சாண்டா கிளாஸ் சிவப்பு நிற உடை அணிந்துள்ளதற்கு பின்னணியில் கொக்கோ கோலா நிறுவனம் உள்ளது என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. 1931ஆம் ஆண்டு முதல் கொக்கோ கோலா நிறுவனம் தங்கள் விற்பனையை அதிகரிக்க விரும்பியுள்ளது. இதற்காக சாண்டா கிளாஸ் படத்தை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்த அந்த நிறுவனம் இதற்காக ஹோடான் சன்பிளாம் என்ற ஓவியரை அணுகியுள்ளது. அவரும் சாண்டா கிளாஸுக்கு பிரகாசமான சிவப்பு நிற உடையை அறிவித்து ஒரு அழகான ஓவியத்தை கொக்கோ கோலா நிறுவனத்திடம் அனுப்பியுள்ளார். அவர் அனுப்பிய அந்த சிவப்பு நிறம் கொக்கோ கோலா நிறுவனத்தின் பிராண்ட் நிறத்துடன் ஒத்துப்போனதால் அதனை விளம்பரமாக வெளியிட கொக்கோ கோலா நிறுவனம் அனுமதியளித்துள்ளது. இதுகுறித்து பேசிய பிரபல ஓவியர் AP ஸ்ரீதர், ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் தாத்தா அதனோட ட்ரெஸ்ஸிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ரெட் கலர்ல போட்டு பண்ணிருப்பாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா நிறைய கேம்பெயின் ஆட் கேம்பெயின்ஸ்ல பாப்புலரா நிறைய ஆட் கேம்பெயின்ஸ் கோகோ கோலா கேம்பெயின்ஸ்ல ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. நவம்பர் 2 டிசம்பர் அந்த சீசன்ல வர்றது ஃபுல்லாவே கோக் கேனோட இருக்க மாதிரி நிறைய பண்ணிருப்பாங்க. யூஎஸ்ல அவங்க கோக்கோட கேம்பெயின் பாத்தீங்கன்னாக்கா பிரமாதமா இருக்கும். வித் அந்த சாண்டா கிளாஸோட ரெட் கலர் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பேண்டோன் கலர்ஸ் ஆகட்டும், ஒரு மெயின் பிரைமரி கலர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயும் டாமினேட் கலர் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெட், இன்னொன்னு பிளாக். ஸோ ரெட் பாத்தீங்கன்னாக்கா எங்க இருந்தாலும் உங்களை கண்ணை திரும்பி பார்க்க வச்சிடும். ஸோ கோக்கோட கேம்பெயின் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ ஆட் பீப்புள் எல்லாருமே அதை பிகினிங்ல சஜஸ்ட் பண்ணையிலே இந்த ரெட்டை பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஓவரால் இப்போ அதனோட ரெஃப்ரிஜிரேட்டர்ல நம்மளோட ஒரு ஷாப்ல பார்த்தோம்னு சொன்னா கண்ணு முழுக்க அந்த ரெட்டை நோக்கி போகும். அது தவிர அதுக்கு ஒரு விராப்பும் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ரெட்ல விராப் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம கண்ணு நேரம் எவ்வளவு கலர்ஸ் இருந்தாலும் இது டாமினேட்டிங்கா இருக்கக்கூடிய கலர் ரெட்டு. பெயிண்டிங்லயும் அதே மாதிரி. ஸோ பெயிண்டிங்ல நிறைய ஃபேமஸ் பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னாக்கா ரெட்டோட ஏரியா பயங்கர பாப்புலரா இருக்கும். அதன்படி உலகெங்கும் கொக்கோ கோலா விளம்பரங்களில் இதே சிவப்பு நிற சாண்டா பயன்படுத்தப்பட்டது. இது கொக்கோ கோலாவை மக்களிடம் பிரபலப்படுத்தியதோடு சாண்டா கிளாஸ் என்றாலே சிவப்பு நிற அங்கியை தான் அணிந்திருப்பார் என்ற நிலையையும் மக்களிடம் ஏற்படுத்தியது.